திருமண வாழ்வு முடித்துவிட்டு 3 வருடங்களில் கண்ணி அவளின் ஒரு கார் விபத்து காலத்தை புரட்டி போடுகிறது. புதியதொரு பயணத்தின் தொடக்கம். ஏமா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றதுமா, 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை. உனக்கெல்லாம் வேலை கொடுத்தா என் ஹோட்டல் இழுத்து மூட வேண்டியதுதான், போமா கம்முன்னு. அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டவளுக்கு அவமானத்தையும் தாண்டிய விரக்தி. இவளுகளையெல்லாம் வேற்று சப்போட்டா எவன் என் கடப்பக்கம் வருவான் என்று அந்த மேனேஜர் முணங்குவதும் அவள் காதுகளில் விழுந்தன. தனக்கு வலதுபுறம் இருந்த கண்ணாடியை பார்த்தால் கைகள் தானாகவே கண்ணாடியில் தெரிந்த தன் நிழல் உருவத்தை தடவியது. எனக்கே என் முகத்தை பார்த்தா 25 வயசுன்னு நம்ப முடியல, இதுல மித்தவனுக்கு எப்படி தெரிய போகுது என்று நினைத்தவளுக்கு ஒரு பெரும் மூச்சு எழுந்தது. 3 வருடங்களாக தான் கடந்து வந்த பாதை அவளது மனக்கண்ணில் நிழலாடியது. 3 வருடங்களில் எத்தனை மாற்றங்கள்! கசந்த புன்னகை அவள் இதழ்களில். அவளது மலர்ச்சியற்ற கண்களும் பொலிவிழந்த முகமும் சுருக்கம் விழுந்த தசைகளும் காலம் அவளுடன் ஆடிய ஆட்டத்தை மொழிபெயர்த்தது. காலம் ஒரு சர்வதிகாரி, தான் நினைத்ததை முடித்துவிட்டு தான் ஓயும். காலம் ஆடும் ஆட்டத்தை புரிந்து கொள்ளாதவன் அதை சர்வதிகாரியாகவே பார்க்கிறான், புரிந்து கொண்டவன் ஆசிரியனாக பார்க்கிறான். அவள் ஹோட்டலின் காரிடோரை தாண்டிய வினாடி தனக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நிற்பதை உணர்ந்தாள். அது வந்து நின்ற வேகம் அவளை திரும்பி பார்க்க செய்தது. அது ஒரு ஆடி கார். அதன் பொலிவும் நவீனமும் நான் ரொம்ப விலை ஜாஸ்தியாக்கும் என்று பெருமை பீற்றியது. அந்த காரின் கதவுகள் திறக்கும் முன்னரே ஹோட்டலின் உள்ளிருந்து தலை தெறிக்க ஓடி வந்த மேனேஜர் காரின் முன் மூங்கிலுடன் போட்டியிடும் நோக்கோடு வலை நின்றவரை பார்த்து கொண்டிருந்தவளுக்குமே சிறு புன்னகை எட்டி பார்த்தது. வெல்கம் மிஸ்டர் ரவிச்சந்திரன் என்று அவர் கூறிய வரவேற்பு சொற்களை கேட்டவளுக்கு இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது. உடலில் ஏதோ ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ள கொஞ்சம் நகர்ந்து நின்று எட்டி பார்த்தாள். அங்கே ரவி, இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு என் கூட ஷாப்பிங் வரீங்களா, புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கான் என்று அவனின் தோளின் மேல் தோய்ந்தபடி சினுங்கிக் கொண்டிருந்தாள் பூர்ணிமா. ரவி அவளது முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு அலட்சியமாக திரும்பியபடி ஹா என்றான். அவர்களை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அங்கிருந்து அகல வேண்டும் என்று தோன்றினாலும் அவன் முகத்தை பார்க்க இன்னும் காரை ஒட்டி நின்றாள். 3 வருடங்களில் அவனது பேச்சு வழக்கு மட்டுமல்ல, அவன் உடையின் நேர்த்தியோ, நிற்கும் தோரணையோ, உடலின் கம்பீரமோ, முகத்தின் பொழிவோ எதுவும் துளி கூட மாறவில்லை என்பதை உணர்ந்தவளுக்கு தன் நிலையை நினைத்து தன்னிறக்கம் அதிகமானது. அதிலும் அவனுடன் நின்று கொண்டிருந்த பூர்ணிமாவின் வனப்பையும் ஒயிலையும் பார்த்தவளுக்கு கழிவிறக்கம் தோன்ற ஜீரணிக்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்துவிட எண்ணி திரும்ப அவள் கை காரில் மோத எழுந்த சத்தத்தில் அங்கிருந்தவர்களின் கவனம் இவள் மேல் விழுந்தது. அவளை கண்டு கொண்ட ரவிச்சந்திரன் அவள் நகர முற்படுவதை அறிந்து, நில்லு அவந்திகா, அவந்திகா கார் என கத்த அவனை திரும்பி பார்த்து கொண்டே ஓடியவளை சாலையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று இவளை அடித்து போட்டுவிட்டு சென்று விட்டது. பதறிப்போய் ஓடி வந்த ரவிச்சந்திரன் மூர்ச்சையாகி கிடந்தவளை தன் காரில் தூக்கி போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான். மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருந்தவளுக்கு தான் மறந்து போன பழைய நினைவுகள் திரும்ப ஆரம்பித்தது. தனது 19 வயதில் தான் குடும்பத்தின் இளவரசியாக வாழ்ந்ததை நினைவு கூர்ந்தாள். சிறு துன்பத்தை கூட அனுபவிக்காமல் வளர்ந்தவள். ஆனால் இன்றோ அவளது நிலைமை என்ன? எனக்கு ஏன் இந்த நிலைமை இறைவா என்று நினைத்தவளுக்கு துக்கம் தாழாமல் கண்களில் இருந்து கண்ணீர் கரித்து கொண்டு வந்தது. அதே அறையில் வெளியே ரவிச்சந்திரனும் பூர்ணிமாவும் டாக்டருடன் அமர்ந்திருந்தன. மிஸ்டர் ரவிச்சந்திரன், பேஷண்ட்டுக்கு தலையில மட்டும்தான் லைட்டா அடிபட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. 2-3 வாரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல என்று மருத்துவர் கூற உள்ளே பெட்டில் படுத்துக் கொண்டிருந்த அவந்திகாவை திரும்பி பார்த்தான். அவள் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்க்க அவனுக்கு மனதெல்லாம் பிசைந்தது. அதே நேரம் ஒரு காலத்தில் ரவிச்சந்திரன் தனக்கு மட்டுமே என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த அவந்திகாவை இந்த நிலையில் பார்க்க பூர்ணிமாவுக்கு மனதில் சந்தோஷம் ஊற்றெடுத்தது. அவள், ரவி கவலைப்படாதீங்க, அவந்திகா சீக்கிரமா குணமாயிடுவா, நாம வேணா அவளுக்கு ஒரு பர்சனல் நர்ஸ் ஏற்பாடு பண்ணலாம், இல்லனா இவளுக்கு தேவையான பணத்தை இவகிட்ட வச்சுட்டு போயிடலாம், இவளுக்கு இப்போ பணம் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் என்று கூற அவனும் உயிர்ப்பில்லாமல் தலையாட்டினான். ரவி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ கிளம்புனாதான் நம்மளால டைமுக்கு ஃபேமிலி டின்னருக்கு போக முடியும், நாம போறோம்ல என்று பூர்ணிமா கேட்க
அப்பொழுதுதான் அதை பற்றிய நினைவே அவனுக்கு வந்தது. ரவிச்சந்திரன் சென்னையில் வாழும் ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தின் ஒரே ஆண் வாரிசு. தலை முதல் அடிவரை பண செழுமையில் ஊற்றி வளர்ந்தவன். பூர்ணிமா அவனது குழந்தை பருவத்திலிருந்தே நெருங்கிய தோழியாக இருப்பவள். ரவியின் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே பூர்ணிமாவின் மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அதனால் தானோ என்னவோ ரவிச்சந்திரனுக்கும் அவந்திகாவிற்கும் விவாகரத்து ஆனதிலிருந்து பூர்ணிமாவை ரவிச்சந்திரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது இரு வீட்டாரின் எண்ணமாகும். ரவிக்கும் பூர்ணிமாவை பிடிக்கும். ஆனால் அவள் மேல் காதல் என்ற உணர்வு என்றும் இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் ரவிச்சந்திரன் எந்த பெண்ணையும் விரும்பியதில்லை. அவந்திகாவுடனான ரவிச்சந்திரனின் திருமணம் ஒன்றும் காதல் திருமணம் எல்லாம் இல்லை. வீட்டாரால் பார்த்து செய்து வைக்கப்பட்ட திருமணம்தான். அவனை பொறுத்த மட்டில் அவனுக்கு மனைவி என்பவள் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவரின் வீட்டார் பூர்ணிமாவுடன் திருமணத்திற்கு சம்மதமா என கேட்டபோது கூட அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே என்று தோளை குலுக்கிக் கொண்டு சென்று விட்டான். இன்று ஹோட்டலுக்கு சென்றது கூட ரிசப்ஷன் ஹால் புக் பண்ணதா. ஆனால் இன்று நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் அவனது மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. அவந்திகாவுடனான விவாகரத்துக்கு பின் அவனும் யோசித்திருக்கிறான், அவளுடனான மறுசந்திப்பு எப்படி இருக்கும் என்று. ஆனால் இவ்வளவு மோசமான நிலையில் அவளை சந்திப்பான் என்று அவன் கனவில் கூட நினைத்ததில்லை. சந்திரன் குடும்பத்து மருமகளாக இருந்தவளுக்கு இப்படி ஒரு நிலையா? நினைக்க நினைக்க அவனால் தாழ முடியவில்லை. ரவிச்சந்திரனுக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவனுக்கும் அவந்திகாவிற்கும் நடந்த விவாகரத்துக்கு அவன் ஜீவநாசமாக கொடுத்த பணம் பல கோடிகளாகும். அவற்றை வைத்து வாழ்நாள் முழுவதும் அவள் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி இருந்தும் ஏன் அவந்திகாவிற்கு இந்த நிலைமை என்ற கேள்வியை மருத்துவமனையிலிருந்து வந்ததிலிருந்து அவனை தின்று கொண்டிருந்தது. அவனை பார்த்து கொண்டே இருந்த பூர்ணிமா, ரவி என்ன ஏதோ யோசனையாவே இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு அவனோ சும்மாதான் பூர்ணிமா, பெருசா ஒன்னும் இல்ல என்று கூற, இன்னும் அவந்திகாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? என்னாலையுமே இன்னும் அவந்திகானே நம்ப முடியல ரவி. அவளுக்கான சொத்து சுகம் எல்லாமே இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அவ சூஸ் பண்ணிருக்கா? எதுக்கு அவளுக்கு இவ்ளோ அழுத்தமானவள் என்பதே அவந்திகாவை பற்றிய ரவியின் எண்ணமும். அழுத்தத்தோடு அவள் ஆழமானவள் என்பதையும் ரவி அறிவான். இன்னும் சொல்ல போனால் அவளின் இந்த குணாதிசயங்களே அவர்களின் திருமண வாழ்வை பதம் பார்த்த ஆயுதங்களாகும். ஆனால் அவ்வளவு பணம் கொடுத்த பின்னும் தன் உடம்பை, தனது ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளாத அளவுக்கு அவளின் அழுத்தம் இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த நினைவு சூழல்களில் சிக்கிக்கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் ரெஸ்டாரண்ட் வந்து விட்டதை அப்பொழுதுதான் உணர்ந்தான். அவர்களின் இருவரின் குடும்பங்களும் முன்னரே வந்து இவர்களுக்காக காத்திருந்தனர். இவனின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவனான இவனது மகனும் இருந்தான். ஆம், ரவிச்சந்திரனின் மகன் கௌதம் சந்திரன். ரவிச்சந்திரனுக்கும் அவந்திகாவிற்கும் பிறந்த மகன். இவர்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆன பொழுது கௌதம் ஒரு வயது குழந்தை. நவம்பர் 2 ரொம்ப நல்ல நாளா, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நம்ம குடும்ப ஜோசியர் கேட்டிருக்காரு. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? உங்க 2 பேருக்கும் அந்த டேட் ஓகேவா என்று ரவிச்சந்திரனையும் பூர்ணிமாவையும் பார்த்து கேட்ட சுலோச்சனாவின் கண்களில் இன்றே அவர்கள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும் என்று ஆசை தெரிந்தது. அவர் சுலோச்சனா ராமச்சந்திரன், ரவிச்சந்திரனின் தாயார். எனக்கு என்னைக்குனாலும் ஓகேதான் என்று தோளை குலுக்கினான் ரவிச்சந்திரன். ரவியே ஓகே சொல்லிட்டக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆண்டி என்று குதூகலித்தாள் பூர்ணிமா. மிஸ்ஸஸ் பூர்ணிமா ரவிச்சந்திரன் என்று 3-4 முறை மனதினுள் சொல்லி பார்த்து கொண்டாள். அந்த நினைப்பே அவள் நினைத்ததை அடைய போகும் வெற்றி களிப்பை அவளுக்கு தந்தது. ஒழுங்கா பார்த்து குடிக்க மாட்டியா கௌதம் என்று சுலோச்சனாவின் குரலில் நிஜ உலகிற்கு வந்தவள் சட்டையில் பாதி ஜூஸால் நிறம் பூசப்பட்ட நிலையில் இருந்த கௌதமை பார்த்தாள். கௌதம், உனக்கேதும் ஆகலையே என்றபடியே கைகளில் கர்ச்சீஃபை எடுத்துக்கொண்டு பரபரத்தாள். அவள் தன்னை நோக்கி வருவதை கண்ட வினாடி அவன் நகர்ந்து சென்று ரவியின் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டான். அதை பார்த்த பூர்ணிமாவிற்கு ஏதோ போல ஆகிவிட அப்படியே நின்று விட்டாள். அதை கண்ட ரவி, நான் போய் இவனோட ஷர்ட் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கௌதமை தன்னோடு அழைத்து வந்து விட்டான். பாத்ரூமில் கௌதமின் உயரத்திற்கு குறைந்து உட்கார்ந்து அவன் சட்டைகளில் உடைய கரையை துடைக்க ஆரம்பிக்க ரவியின் கையை தட்டிவிட்டான் கௌதம். என்னாச்சு கௌதம் என்று கேட்க அவனோ, அதேதான்ப்பா என்னாச்சு உங்களுக்கு
ஏன் இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே தலையை தொங்க போட அவன் தலையை ரவி நிமிர்த்திய போது கௌதம் அவனை பார்த்து முறைத்தான். கௌதம் அது முறைப்பை பார்த்த ரவி, என்னாச்சு கௌதம் என்று மீண்டும் கேட்க, எனக்கு பூர்ணிமா ஆண்டிய பிடிக்கல என்று முகத்தில் அடித்தாற் போல கூறினான். அவனுக்கும் கௌதமின் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா கௌதம் என்று ரவி கேட்க, கௌதமின் அமைதியே அவனது பதிலை ரவிக்கு தெரிவித்தது. ஏன் கௌதம், ஏன் பூர்ணிமா உனக்கு பிடிக்கல? அவ உன் கூட நல்லா பழகுறா, உன்னை பாசமா பாத்துக்கிறா இல்லையா, அப்புறம் ஏன் என்று கேட்டான். ஏனெனில் இந்த திருமணத்திற்கு ரவிச்சந்திரன் ஒத்துக்கொண்டதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பூர்ணிமா கௌதமின் மேல் காட்டிய அன்பும் அக்கறையும் தான். ரவிக்கு தான் யாரை கல்யாணம் செய்து கொள்ள போகிறோம் என்பதை விட தான் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் தன் மகனான கௌதமிற்கு ஒரு தாய்க்கான பாசத்தை காட்டுவாளா என்பதே முக்கியமாக வேண்டிய தகுதியாக ஒன்றாக இருந்தது. இங்கு ஆணி வேறே ஆட்டம் காண்கிறதே, அது ஆட்டம் காணுவதற்கான பதிலையும் அவனது மகனே தந்தான். பூர்ணிமா ஆண்டி என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அதுக்கு காரணம் நான் உங்க பையன்றதான்ப்பா. என் மேல பாசம் காமிக்கிறது மூலமா உங்களை அடைய பாக்குறாங்க என்று கௌதம் கூற, என்ன பேசுற கௌதம், எங்கிருந்து இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட என்று அதட்ட, உண்மையை சொன்னா கசக்கத்தாம்பா செய்யும் என்று கூறிக்கொண்டே ரவியிடம் இருந்து விலகி பாத்ரூமை விட்டு வெளியேற நடந்தான். அங்கேயே நில்லு கௌதம் என்று அதட்ட நின்றான். இந்த வயசுல என்ன பேச்சு பேசுற நீ? உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? எங்கிருந்துடா இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? சொல்லு, யாரு உனக்கு இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தது என்று கத்த, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலப்பா, எனக்கு தான் சொல்லி கொடுக்க அம்மாவே இல்லையே என்று அவனது மகனும் திரும்ப கத்தி விட்டு சென்று விட்டான். ரவி இங்கு அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர அவனுக்கு சில வினாடிகள் பிடித்தது. தலையை உலுக்கிக் கொண்டு வெளியே ஓடி வந்தவன் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே செல்லும் கௌதமை நோக்கி ஓடினான். அவன் அருகே சென்று, எங்க போற கௌதம் என்று அதட்டிக்கொண்டே அவனை பிடித்து திருப்ப, கௌதமின் கண்களில் இருந்து கண்ணீர் கோடாக வழிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட ரவிக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி. ஏனெனில் சாதாரணமாக தொட்டதுக்கெல்லாம் அழும் பிறவி அல்ல அவனது மகன். இன்னும் சொல்ல போனால் கௌதம் அழுது அவன் பார்த்ததே இல்லை. கௌதம் என்றுமே சாதாரண குழந்தைகளை போல நடந்து கொண்டதில்லை. இதுவரையிலும் எதற்காகவும் அடம் பிடித்ததில்லை, குழந்தைத்தனமாக நடந்து கொண்டதில்லை. அவன் கோவப்பட்டு கூட இந்த 4 வருடங்களில் இன்றுதான் பார்க்கிறான். ரவியும் அவந்திகாவும் பிரிந்த பொழுது கௌதம் 1 வயசு குழந்தை. அதற்கு பிறகான இந்த 3 வருடங்களில் கௌதம் அவந்திகா இல்லாமல் தான் வளர்ந்தான். அதனால் கௌதம் தன் தாயில்லாமல் வாழ பழகி கொண்டான் என்றே நினைத்தான். ஏனெனில் அவன் என்றுமே மித்த குழந்தைகளைப் போல அம்மாட்ட போனும் என்றோ அம்மா வேண்டும் என்றோ அழுததில்லை. ஆனால் அவனது பையன் இத்தனை நாட்களாக எதையும் வெளிப்படுத்தாமல் தனது உணர்ச்சிகளை கூட தனக்குள்ளேயே வைத்து புதைத்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்த வினாடி, இதுவரை அவன் உணர்ந்திராத ஏதோ ஒரு வலி அவன் இதயத்தை அழுத்துவதை போல இருந்தது. அவனது இந்த முகத்தை பார்த்த பிறகும் அவனுக்கு பசிக்குமா என்ன? தனது தாயிடம் போனில் வீட்டுக்கு செல்வதாக தெரிவித்துவிட்டு கௌதமுடன் காரில் புறப்பட்டான். காரின் கண்ணாடி வழியாக வெளி உலகை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தான் கௌதம். இவன் பக்கம் திரும்பவும் இல்லை, இவனிடம் பேசவும் இல்லை. இந்த சிறு வயதிலேயே வேதனைகளையும் உணர்ச்சிகளையும் தனக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கும் தனது மகனை பார்க்கும்போது அவனுக்கு வேதனை தொண்டையை அடைத்தது. கார் செல்லும் வழி இருந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தான். அவனது தாயை காண்பிக்க அவனை அழைத்துச் செல்லலாமா என்றொரு எண்ணம் உதித்தது. மறு நிமிடம், வேண்டாம், அவந்திகா இருக்கும் நிலையை பார்த்தால் மேலும் அது கௌதமை பாதிக்கும் என்று தோன்ற அவ்வெண்ணத்தை கைவிட்டான். தனது மகனுக்கு மேலும் எந்த வேதனையும் தர அவன் விரும்பவில்லை. கார் வீட்டை அடைந்த நேரம் கௌதம் சீட்டிலேயே தூங்கியிருந்தான். வாட்ச்மேன் வந்து கேட்டின் கதவை திறந்துவிட்டு இவனுக்கு சலாம் வைக்க அதை ஏற்றுக்கொண்டு தனது மாளிகையை உருவமான வீட்டிற்குள் நுழைந்தான். காரை நிறுத்திவிட்டு தனது மகனை தூக்கி கொண்டு வீட்டினுள் நடக்க அவனது செல்போன் ஒலித்தது. ஒரு வேலையாளிடம் கௌதமை ஒப்படைத்துவிட்டு செல்போனை ஆன் செய்து காதிற்கு கொடுத்தான். இஸ் திஸ் மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஸ்பீக்கிங் என மறுமுனை கேட்க, ஆமா சொல்லுங்க. ஹலோ சார், நீங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண பேஷண்ட் காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க சுய விருப்பப்படிதான் வெளியே போயிருக்காங்க சார். அவங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா குணமால சார். அவங்களை கண்டுபிடிச்சா மறுபடியும் கொண்டு வந்து அட்மிட் பண்றீங்களா
அதோட அவங்க பெட் கிட்ட நீங்க வச்சுட்டு போன பணமும் அங்கே இருக்கு சார் என்று அந்த பெண் தெரிவிக்க, கேட்ட இவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருந்தது. ஏன் அவந்திகா இப்படிலாம் பண்றா? மேலும் அவளது உடல்நிலை இன்னும் தேராத நிலைமையில் பணமும் இல்லாமல் அவள் என்ன செய்ய போகிறாளோ என்று நினைத்தவனுக்கு ஆயாசமாக இருந்தது. அட்லீஸ்ட் உடம்பு சரியாகிற வரையும் கூட பொறுக்காம சென்றிருக்கிறாளே என்று கோபம் ரவிச்சந்திரனுக்கு. நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கட் செய்தவன் ஓடிச் சென்று காரை எடுத்தான். அவளது அழுத்தம் பற்றி தெரிந்தாலும் அவளை கண்டுபிடித்து விட முடியுமா என்று ஒரு நப்பாசை. இவை எல்லாமே அவள் மேல் உள்ள அக்கறை என்றெல்லாம் இல்லை. 1000 இருந்தாலும் அவள் கௌதமை பெற்றெடுத்தவள் என்ற எண்ணம் மட்டும்தான். அவன் ஊர் முழுவதும் அவந்திகாவை தேடிக்கொண்டிருக்க, அவளோ தலையில் கட்டோடு உடல் முழுவதும் ஓய்ந்த நிலையில் போலீஸ் ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தாள். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க மிஸ் அவந்திகா? 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்டே இல்ல, ஒரு பிளான் பண்ணப்பட்ட மர்டர் அட்டெம்ப்ட்னு சொல்ல வரீங்க இல்லையா என்று கேட்க, அவள் மெதுவாக தலையாட்டினாலும் அவள் கண்களில் உறுதி தெரிந்தது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா என்று போலீஸ் கேட்க, சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு நான் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தேன். வீட்டுக்கு கார்ல வரும்போது என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நான் உயிர் பிழைச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு தலையில அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்துருச்சு. இன்னைக்கு மறுபடியும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல மறுபடியும் எல்லா ஞாபகம் வந்துருச்சு சார் என்று அவந்திகா சொல்ல, அவளது வார்த்தைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் போலீஸ் ஆபீசர். எல்லாம் சரிதான் மிஸ் அவந்திகா, ஆனா உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் ஒரு கொலை முயற்சின்னு எப்படி சொல்றீங்க என்று போலீஸ் கேட்க, சார், நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே என்ன ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு சார். அந்த காரை நான் ஏர்போர்ட்லயும் பார்த்தேன் சார் என்று கூற, இன்னும் வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அவந்திகா என்று போலீஸ் ஆபீசர் கேட்க, ஞாபகம் இருக்கு சார். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார் ஒரு பிளாக் கலர் ஹுண்டாய் கார். அந்த காரோட நம்பர் பிளேட்ல கூட கடைசி 2 நம்பர் 53 என்று ஞாபகப்படுத்தி கூற, ஆனா அவந்திகா, நீங்களே இவ்வளோ நாள் அம்னீஷியால இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க காரை பத்தி சொல்ற டீட்டெயில்ஸ் தப்பாவும் இருக்கலாம் இல்லையா என்று கேட்டார். என்ன சார் சொல்றீங்க? உங்களை ஒருத்தன் கொல்ல வந்தா அவன் முகத்தை உங்களால மறக்க முடியுமா என்று அவள் கேட்க, அவள் சொல்வது 100க்கு 100 சரியெனவே பட்டது அவருக்கு. இப்பொழுது அவள் கூறுவதில் சிறு நம்பிக்கையும் எழுந்தது. அதுமில்லாமல் அவளை பற்றி தெரிந்து கொள்ள முற்பட்ட போது தெரிய வந்த விஷயமானது, அவள் உலகத்தில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து தங்க பதக்கம் வாங்கியவள். இவற்றையெல்லாம் அறிந்த பின்னர் அவள் பிதற்றுகிறாள் என்று நினைக்க தோன்றவில்லை அவருக்கு. உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா மிஸ் அவந்திகா என்று கேட்டார். இருக்கு சார், என்னோட சித்தியும் அவங்க பொண்ணும். அவங்க எங்க அப்பாவை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னை கூட்டிட்டு வெளிநாட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் அப்பப்போ வந்து அப்பா கூட இருந்துட்டு போவேன். அப்போலாம் சித்தியும் அவங்க பொண்ணும் என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அப்பா இதுக்கு மேல பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நானும் உடனே கிளம்பி இந்தியா வந்தேன். அப்போதான் அவங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, நான் மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு. சித்தியோட பொண்ணு பவித்ரா அப்பாவோட பயாலஜிக்கல் டாட்டர் கிடையாது. அவர் இறந்துட்டா அவரோட சொத்து முழுக்க என் பேருக்கு வந்துடும். அதான். அவள் அந்த விபத்தில் உயிர் தப்பியதே பெரிய விஷயமாகும். தன் 2வது மனைவியின் மனதை அறிந்து கொண்ட அவந்திகாவின் தந்தை முதல் வேளையாக அவரது மிக நெருங்கிய நண்பரான ராமச்சந்திரனுக்கு போன் செய்து தன் மகளை அவர்களது குடும்பத்தின் மருமகளாக்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். சந்திரன் குடும்பம் அதற்கு ஒத்துக்கொண்டு அவர்களது திருமணமும் நடந்து முடிந்தது. அது 3 வருடங்களுக்கு முன்பு விவாகரத்து ஆகிவிட்டது என்பது வேறு கதை. அவர்களது திருமணம் விவாகரத்து ஆனது ஊருக்கே தெரிந்த கதை. அவளது சித்தியின் காதுகளில் விழுகாமல் இருந்திருக்குமா என்ன? ஆனாலும் உதவுகிறேன் என்று அவந்திகாவின் சித்தி முன் வரவில்லை. மேலும் இவளே 3 வருடங்களுக்கு முன்பு உதவி கேட்டு சென்ற போது இவளை துரத்தி அடித்து விட்டாள். இப்போது தன் தந்தையின் மரணத்தின் மீதும் அவளுக்கு சந்தேகம் வந்தது. தன் தந்தை ஒன்றும் அதிகமாக குடிப்பவர் இல்லை. ஆனால் அவர் குடிபோதையில் படிகளில் இருந்து உருண்டு விழுந்து விட்டார் என்பதே அவளால் இன்று வரை நம்ப முடியவில்லை. தனது தந்தையின் மரணத்திற்கு அவளது சித்தியான பத்மினியும் அவளது சித்தியின் மகளான பவித்ராவும் தான் காரணம் என்று உறுதியாக்கிவிட்டாள். அவர்களை சும்மா விடக்கூடாது என்று மனதினுள் கருவிக்கொண்டாள். அவள் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போதே இருட்டி இருந்தது. அவள் எப்படியும் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போக போவதில்லை, வீட்டிற்கு தான் சென்றாக வேண்டும்.
ரவிச்சந்திரன் உடனான விவாகரத்திற்கு பின் போக வழி தெரியாமல் இருந்தவளுக்கு வாழ இடம் கொடுத்தவர் அவளது சித்தப்பாவான அருண்மொழிநாதன் தான். நாதியின்றி வந்தவளே தானே மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாலும் தனது மகளைப் போல அரவணைத்தார். வாழும் காலம் முழுவதும் அவருக்கு கடமைப்பட்டிருப்பதாக கருதினாள். அருண்மொழிநாதன் நாதன் குடும்பத்தின் ஹோட்டல் பிசினஸில் தலைமை பொறுப்பில் இருந்தவர். இவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பத்மினியே பிரித்து கொண்டாள். தனது ஒரே மகனுடன் ஒரு குப்பம் ஒன்றில் இருக்கும் அபார்ட்மெண்டில் சிறு வாடகைக்கு ஒரு வீடெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். உதவியென்று வந்து நின்ற தனது அண்ணன் மகளான அவந்திகாவிற்கும் பாதுகாப்பு அளித்து தன்னுடன் தங்க வைத்துக் கொண்டார். வீட்டிற்குள் வந்தவள் கதவை தட்டினாள். கதவை திறந்தது அவளது தம்பி அருணகிரிநாதன். அவளை பார்த்தவுடன், அக்கா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் தலையில கட்டு போட்டிருக்கீங்க என்று அவன் கேட்ட சத்தத்தில் அவளது சித்தப்பாவும் அங்கே வந்து விட்டார். அவந்திகா என்னமா ஆச்சு என்று அவளது சித்தப்பா பதறி போய்விட்டார். ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் சித்தப்பா என்று அவர் கூற, ஆக்சிடென்டா, என்னமா சொல்ற, முதல்ல உள்ளவா என்று அவளை அழைத்து சென்றனர். பெரிய அடிலாம் இல்ல சித்தப்பா, சரியா போச்சு என்று கூற, ரொம்ப வலிக்குதா என்று அவளது தம்பி கேட்க அவர்கள் இருவரின் அன்பில் நெகிழ்ந்து போய்விட்டாள். அந்த அறையில் ஒளிர்ந்த மஞ்சள் நிற வெளிச்சத்தில் அவளது முகம் சத்து இன்றி இன்னும் வெளுத்து போய் தெரிந்தது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தானே சித்தப்பா, டாக்டர் கூட பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க ஏன் ரெஸ்ட் எடுக்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். அருண்மொழிக்கு சிறுநீரக கோளாறு இருக்கின்றது. அவரது பேங்க் அக்கவுண்டில் இருந்த பாதி பணம் இதற்கே செலவாகிவிட்டது. இப்பொழுது ஒரு கிளீனராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு வேறு காலையில் சீக்கிரமே எழுந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். காலையில இருந்தே என் மனசுக்கு ஒரு மாறி இருந்துச்சு அவந்திமா, நான் பயந்துட்டே இருந்த மாதிரியே உனக்கு அடிபட்டிருக்கு. ஆல்ரெடி 6 வருஷத்துக்கு முன்னாடி வேற உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த கடவுள் ஏன் நம்ம குடும்பத்தை போட்டு இந்த பாடு படுத்துறானே தெரியலமா என்று கலங்கி போய்விட்டார் அருண்மொழி. இதை பார்த்து கொண்டிருந்தவளுக்குமே அதே எண்ணம்தான். அவளது தந்தையின் இறப்பு, ஆக்சிடென்டில் அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போனது, அவளது திருமண வாழ்வின் முடிவு என்று எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு ஆட்டி எடுத்திருந்தது. இவையெல்லாம் போதாது என்று அவளது சித்தப்பாவான அருண்மொழிநாதனுக்கு வந்த கிட்னி பிரச்சினை அவர்களை இன்றும் ஆட்டி எடுத்து கொண்டிருந்தது. தன் சித்தப்பாவின் மகனான அருணகிரியை பார்த்தாள். அருணை சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறாள். மிகவும் புத்திசாலித்தனமான பையன். இந்தியாவிலேயே பெரிய பள்ளியில் பயின்று கொண்டிருந்தான். ஆனால் இன்றோ பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் மட்டும் பழைய நிலைமையிலேயே இருந்திருந்தால் இன்று அவள் படித்த ஹார்வர்டிலேயே படிக்கக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவன். சித்தப்பா, என்ன பாருங்க, நீங்க என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு மறந்து போன எல்லாம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சு என்று அவள் கூற, எதிரில் இருந்த இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சியின் ரேகைகள். அக்கா, உண்மையாலுமே வா சொல்ற என்று அவன் கண்கள் விரிய கேட்க, அவனது சந்தோஷத்தை பார்த்து அவளது மனதிலும் சந்தோஷம் குமிழிகள். பின்ன நான் என்ன விளையாட்டுக்கா சொல்றேன் என்றாள். ஏ செம்ம அக்கா என்று சிறு குழந்தை போல குதூகலித்தான் அந்த கல்லூரி பயிலும் 20 வயது இளைஞன். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, இந்த மாதிரி மறந்து போன ஞாபகங்கள் திரும்பி வரும் பொழுது அவள் மன ரீதியாக எந்த அளவுக்கு துன்பத்தை அடைந்திருப்பாள் என்று. அவளுக்குமே ஆரம்பத்தில் அதன் தாக்கத்தை கசித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளது அழுத்தமான மனது எதையும் தாங்கும் திடம் படைத்திருந்ததே அவளின் தற்போதைய மனநிலைக்கு காரணம். அதன் பிறகு சிறிது நேரம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்து விட்டு உறங்கச் சென்றாள். சிறிது நேரம் கழித்து அருண் அவளது அறையின் கதவை தட்டினான். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா அருண் என்றாள். அவன் கையில் சிறிய கப் கொண்டு வந்திருந்தான். அதை அவளிடம் கொடுத்து, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் சாப்பிடுக்கா என்று அவளிடம் அந்த கப்பை கொடுத்து விட்டு அவளது கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தான். உண்மையாலுமே அவள் காலையில் கிளம்பியதிலிருந்தே எதுவுமே உண்ணவில்லை தான். அதை அறிந்து உணவு கொண்டு வந்த தன் தம்பியின் பால் அன்பு பெருகியது. குழந்தைத்தனம் மறைந்து முழு ஆண்மகனாக வளர்ந்து நிற்கும் தன் தம்பியை பார்த்தாள். காலமே எல்லாவற்றிற்குமான பதில் என்பது அப்பொழுது புரிந்தது அவளுக்கு. அவள் உண்டு முடித்தவுடன், அக்கா, உங்களுக்கு நிஜமா எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா என்று கேட்டான். அவளும் அதற்கு பதிலாக அவளது தலையை ஆட்டினாள். சூப்பர் அக்கா, அப்போ இதுவரையும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாம். எனக்கு படிப்பு முடிஞ்சோடனே நான் வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு உங்களையும் அப்பாவையும் நல்லா பார்த்துப்பேன் அக்கா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அக்கா என்றான் அருண். நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படாம உன் படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, அது போதும், சரியா அருண் என்றாள்.
சரிக்கா, அதை நான் பாத்துக்குவேன். எனக்கு ஒன்னு சொல்லுங்க, நீங்க ஹார்வர்ட்ல டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தவங்கலாம் இருந்தவங்க, நீங்க அதெல்லாம் மறந்து போய் இவ்ளோ நாளா இப்படி இருந்துட்டோமே, வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றீங்களா என்று கேட்டான். இல்லை, இன்று மட்டும் இல்லை. அவள் என்றுமே அதற்காக அவள் வருந்த போவதில்லை. அவளது மதிப்பு என்றுமே வெறுமனே அவள் ஹார்வர்டில் படித்தவள் என்பதனால் மட்டும் உயரக்கூடாது. தனது மதிப்பு ஒரு இடத்தில் உயர்ந்தால் அது அவளது திறமையாலும் அவளது உழைப்பாலும் மட்டும் இருக்க வேண்டும் என்பதில் அவள் என்றுமே தெளிவாக இருந்தாள். அவளுக்கு அவள் மீது முழு நம்பிக்கை இருந்தது. எந்த இடரையும் தன்னால் சமாளித்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தது. தோல்வியே வெற்றிக்கு முதற்படி என்பார்கள். ஆனால் உண்மையில் தன்னம்பிக்கையும் துணிந்து செய்யும் செயலே வெற்றிக்கான முதற்படி என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவளது சிந்தனைகளில் உழன்று கொண்டிருக்க அருணின் பேச்சுகளின் நடப்புக்கு வந்தாள். அக்கா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். அதனால ஒரு நல்ல இன்டர்நெட் கம்பெனில ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சந்திரன் குரூப்ஸ் மட்டும் ஜாயின் பண்ண மாட்டேன் என்று கூறினான். சந்திரன் குரூப்ஸ் இந்தியா இன்டர்நெட் உலகின் ஜாம்பவானாக விளங்கி வரும் கம்பெனி. அதுவும் ரவிச்சந்திரன் அதை எடுத்து நடத்த ஆரம்பித்ததிலிருந்து சந்திரன் குரூப்ஸுக்கு ஏறுமுகம் மட்டுமே. அந்த துறையில் அவனுக்கு தெரியாத நுணுக்களே இல்லை என்று சொல்லலாம். அவன் சந்திரன் குரூப்ஸை எடுத்து நடத்த ஆரம்பித்த பிறகு அவன் பலமுறை ஃபோர்ப்ஸ் இதழின் உலகிலேயே டாப் 10 கோடீஸ்வரர்களின் பட்டியலில் இடம்பெற்று வருகிறான். ஏன் அப்படி சொல்ற அருண்? சந்திரன் குரூப்ஸும் ரொம்ப நல்ல கம்பெனி தான். உன்னை போல திறமையானவங்களுக்கு ஏத்த கம்பெனி அது என்று அவந்திகா கூற, இல்லக்கா, என்ன நடந்தாலும் சரி, நான் சந்திரன் குரூப்ஸுக்கு மட்டும் வேலை பார்க்க போக மாட்டேன் என்று அவன் உறுதியாக கூற, சரி அருண், நான் உன்னை என்னைக்குமே வற்புறுத்த மாட்டேன். ஃபியூச்சர்ல நம்ம ஒரு இன்டர்நெட் கம்பெனி ஆரம்பிக்கலாம் என்ன என்று அவள் கூற சந்தோஷமாக தலையாட்டினான். இவள் இங்கு அவளது தம்பியுடன் உரையாடி கொண்டிருக்க அங்கே ரவிச்சந்திரன் 2 மணி நேரமாக அவளை ஊர் முழுவதும் தேடி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பூர்ணிமா அவனுக்கு போன் பண்ண அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. தினமும் இந்நேரத்துக்கு கால் பண்ணி விடுவாள். அவள் எழுந்ததிலிருந்து அவள் தூங்க போவது வரை அன்றைக்கு நடந்தவற்றை வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பாள். அவளது தினசரி வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் கேட்பதில் அவனுக்கு என்றுமே ஆர்வம் இருந்ததில்லை. எரிச்சலுடன் போனை அட்டென்ட் செய்தவன், சொல்லு பூர்ணிமா என்றான் எரிச்சல் மிகுந்த குரலில். அவள் அதையெல்லாம் கண்டு கொள்வதை போல் தெரியவில்லை. எங்கே இருக்க ரவி என்று சினுங்கினாள். கொஞ்சம் வெளியே இருக்கேன் பூர்ணிமா, உனக்கு இப்போ ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசணுமா என்றான். இல்ல, கௌதம் இப்ப எப்படி இருக்கான்? டின்னர் அப்போ அவன் முகமே சரியில்லையே என்றாள். குரலில் பாசம் பொங்க, இப்படியெல்லாம் பேசினால்தான் அவன் மசிவான் என்பது அவளது கணக்கு. இப்போ நல்லா இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், குட் நைட் என்று கூறிவிட்டு வைத்து விட்டான்.